வணக்கம். அன்பே மொழி. பெண்ணுக்கு அதிகாரம் வேண்டும். ஏனென்றால் பெண்ணுக்கு சக்திகள் மிக அதிகம். எண்ணற்ற சக்திகளை உள்ளுக்குள் புதைந்து வைத்திருப்பதனால் அது செயல்படுத்துவதற்கான வெளிகளை பெண் மனம் எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கும். அதனால் அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு சூழல்களை அது பயன்படுத்தி கொள்ளும். அந்த அதிகார வெளிகள் இல்லாத போது அருகில் இருப்பவர்களை, உடன் இருப்பவர்களை அல்லது அன்பானவர்களை கூட அதிகாரம் செய்யவே அது எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கும். அதனால்தான் தான் எப்போதும் மேல் இருக்க வேண்டும், தனக்கான மரியாதைகள் எப்போதும் தனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும், அப்பொழுது தனக்கு மகிழ்வாகவும் பெருமையாகவும் இருப்பதாக உணர்கின்றார்கள். இதற்கு எடுத்துக்காட்டாக உடன் பிறந்தவர்களுக்கு, மற்றவர்களுக்கு நிறைய செய்துவிட்டு நிறைய பொருள்களை அல்லது நிறைய செயல்களை, காலத்தை, உழைப்பை நிறைய செலவிட்டுவிட்டு அப்பொழுது அந்த செலவிடுகின்ற பொழுது இருக்கின்ற அதிகாரம், அது கிடைக்கின்ற மகிழ்ச்சி, அதில் கிடைக்கின்ற பெருமையை உண்மை என்று நம்பிக்கொள்கின்றனர். எப்போது அவர்கள் செய்வதை நிகழ்த்துகின்றார்களோ அப்பொழுது அந்த உறவினர்களும் அந்த மரியாதை கொடுப்பதை நிறுத்திவிடுவார்கள். அந்த செல்வாக்கு குறைந்துவிடும். அந்த செயல்பாடு எப்பொழுது நிற்கின்றதோ உறவினர்களும் மதிப்பை கொடுப்பதை நிறுத்துவதனால் இவர்கள் மன கஷ்டத்திற்கு, துன்பத்திற்கு ஆளாகின்றனர். ஒரு நிறுவனம் என்றால் அதற்குண்டான அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த நிறுவனத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் உறவு என்றால் எப்போது வேண்டுமானாலும் முறியக்கூடும். அப்பொழுது அந்த அதிகாரமும் அதே போன்று முறிந்துவிடும். இதனால் பெண்கள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகி, நான் என் தங்கச்சியை அப்படி பார்த்து கொண்டேன், என் அண்ணனை அப்படி பார்த்து கொண்டேன், என் அம்மாவை அப்படி பார்த்து கொண்டேன், என்னை இன்று தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும். அந்த மனதிற்கு ஆறுதலாக சொல்வதற்கு அவர்கள் உணர்வுகள் ரீதியாக உரிமை எடுத்துக்கொள்வதை விட உரிமை பெறக்கூடிய பதவிகளை, அதிகாரத்தை நோக்கி செயல்பாடுகள் இருந்தால் இந்த காயங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். நன்றி.